Hello friends, வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் பகவதி இசைக்கும் மும்பை முத்துபாபா இன் கன்னியாகுமரி. மூணாவது வாரமும் நாலாவது வாரமும் மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட்ஸ் ஆகும் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் வீக்லையும் சொல்லியிருந்தேன். செகண்ட் வீக் இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வீக்கில் என்னென்னா, ரெண்டாவது வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும்போது 22,500க்கு கீழே தான் க்ளோஸ் ஆகும். 22,500க்கு கீழே க்ளோஸ் ஆகும். ஆனால் இன்னைக்கு க்ளோஸ் ஆனது வந்து 22,397 க்ளோஸ் ஆகிருக்கு. பிலோ 22,460 அண்ட் 490,520. This is main cause of concern for further upmove. One. Second thing, இந்த வாரத்துலையுமே 22,330, 22,337, 367 இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. 22,290 ஒரு அப்சைடில் மேலே போயிட்டுருக்கு, சப்போர்ட் லெவலில் போயிட்டுருக்கு. தேர்ட் வீக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா கூட இந்த 22,330 கீழே அடிச்சு வந்தாங்கன்னா 290 வரைக்கும் வரும். 22,290 மேலே போகிறது வந்து 22,670, 780 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. 22,780. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 2 வீக்ஸ், மூணாவது வாரமும் நாலாவது வாரமும் விண்டோ ட்ரெஸ்ஸிங் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். நெட்ஒர்க் பண்ணுறதுக்காக ட்ரெஸ்ஸிங் அக்கௌண்ட் இருக்கும். அதனால் 22,560, 22,770, 22,820க்கு மேலே போகாது மார்ச் சீரீஸ். தேர்ட் வீக்கில் ஒரு 5 நாள் இருக்குது. ஃபோர்த் வீக்கில் ஒரு 4 நாள் இருக்குது. 9, 28ஆம் தேதி மார்ச் கடைசி, 29, 30, 31 கண்டினியூஸாக 3 டேஸ் ஹாலிடே. டெய்லி க்ளோசிங் சிங்கிள் ஹேண்டு சார்ட்டை பார்க்கும்போது 26,277 ஆல் டைம் ஹை. அதுக்கு அடுத்ததில் வந்து 24,600 வரைக்கும் வந்தது, கீழே வந்துட்டு. அதுக்கப்புறம் 23,860 வரைக்கும் வந்தது மூணாவது. இப்போ நாலாவது வந்து 22,780, 22,800 மேலே போகாது. அதே நேரத்தில் இந்த சார்ட்டு கீழே மேலே பார்த்து ஒரு போல்டு லைன் ஒன்று போட்டுவிட்ருக்கேன். மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கு செகண்ட் வீக்கு 22,000க்கு கீழே ஒரு நாள் போயிட்டு, ஆனால் க்ளோசிங் வந்து 22க்கு மேலே தான் ஆயிருக்கு. அதே நேரத்தில் லெஃப்ட் டு ரைட் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கேன். அந்த லைன் வந்து ஒரு நாள் 22,676 வரைக்கும் போய் டச் ஆகிட்டு திரும்ப கீழே வந்து கன்சல்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால் 22,720, 740 மேலே போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. டாப்ல இருந்து பாட்டம் பார்த்து ஸ்லைடில் டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன். அந்த லைனும் கீழேருந்து மேலே போகிற லைனும் கோஇன்சிடென்ஸாக ஜாயிண்ட் ஆகும். ஜாயிண்ட் ஆகும்போது 22,780, 820க்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஃபர்தர் டவுன் சைடுக்கு 22,790, 820 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நிஃப்டி மந்த்லி க்ளோசிங் வந்து கடந்த 5 மாதமாக 26,277 க்ளோசிங் ஆகிறது வந்து 22,397 டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த 2 வாரமாகவே மேலே போகலை, டவுனில் தான் இருக்குது. மூணாவது வாரமும் நாலாவது வாரமும் அநேகமாக மார்க்கெட் சரியில்லை. 22,700க்கு மேலே போகிறதுக்கு தம் கிடையாது, நெகட்டிவ் தான் க்ளோஸ் ஆகும். ஏன்னா இந்த மாதத்தில் மார்ச் மாதத்தில் இந்த மாதத்துலையுமே மியூச்சுவல் ஃபண்டு இன்ஃப்ளோ வந்து 40,000 30,000 குறைஞ்சிருக்கு. எஸ்ஐபி போடுறது. இந்தியன் எக்கானமியோட டேட்டாஸ் ஈவெண்ட்ஸு எல்லாமே நல்லா இருந்தாலும் குளோபல் லெவலில் குளோபல் ஜியோகிராஃபிக் டென்ஷன் இருக்குது. உக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், ஈரான், ஈராக், டாரிஃப், யூஎஸ், கனடா, மெக்சிகோ, சைனா, ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால மார்க்கெட் எங்கே போகுது, மேலே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி.
கோல்டு இன்னைக்கு $3,000 பர் ounce கிராஸ் ஆயிருக்கு டியூ டு யூஎஸ் டேரிஃப் வார் அன்சர்டினிட்டி. ஸோ அப்சைடு லிமிட்டட், டவுன் சைடு அன்லிமிட்டட். மார்ச் மாதம் 2வது 3வது வாரமும் 4வது வாரமும் விண்டோ ட்ரெஸ்ஸிங் அக்கௌண்ட்ஸ் தான் இருக்கும். அதனால் 22,500க்கு மேலே 22,780 820 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கீழே வந்தாலும் 22,290 கீழே போகாது. ஃபார் டெம்பரரி ஷார்ட் டேர்ம் வாங்கலாம் 22,300. ஆனால் ரொம்ப நாள்லாம் வைக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, ஓவர் நைட்டு ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட் நல்ல அப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஐடி பர்ஃபார்ம் ஆகிருக்கு. ரெண்டு க்ரூடு $70, யூஎஸ் க்ரூட் $67, ஆயில், கேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. எது எப்படி இருந்தாலும் டெம்பரரி ட்ரேடிங் மார்க்கெட் தான். பொசிஷனில் யாரும் வச்சுக்கிட முடியாது. மேக்ஸிமம் நிஃப்டி போகிறதா இருந்தால் சொன்ன மாதிரி வெரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 26,300 கீழே பார்த்து லைன் வந்துக்கிட்டு இருக்கு. 24,800, 24, 23,780, 22,820 இந்த லெவலில் தான் அது. அதுக்கு மேலே போகாது. ஃபர்தர் டவுன் தான் போகும். மார்ச் மாதம் செட்டில்மெண்ட்டு 3rd வீக்கில் ஒரு 5 நாள், 4th வீக்கில் 4 நாள், 9 நாள் தான் இருக்குது. 28ஆம் தேதி மந்த் எண்ட் ஃப்ரைடே க்ளோசிங் செட்டில்மெண்ட் இருக்கும். 29, 30, 31 சாட்டர்டே சண்டே ஈட் 3 நாள் இருக்குது ஹாலிடே. ஸோ மார்க்கெட் வில் பி இன் ரேஞ்ச் பாயிண்ட் மூவ் அப் சைட் அண்ட் டவுன் சைட். அவ்வளோதான் சொல்ல முடியும். மார்ச் செட்டில்மெண்ட் க்ளோஸ் ஆகிற வச்சு தான் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் ஏப்ரலில் வரும். என்னோட கணிப்பு பிரகாரம் ஃபர்தர் டவுனில் தான் போகும். மேலே போகிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஏன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இப்போ விற்கிறது வாங்குறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நெட் பொசிஷனில் 1000 கோடிக்கு உள்ளே தான் இருக்குது. முன்னால் 3000, 4000, 5000. அதே நேரத்தில் வியாழக்கிழமை ஆப்ஷனில் ஹெவியாக செல்லிங் பண்ணியிருக்கிறாங்க. அதை சொல்கிறேன். ஒன்று, வியாழக்கிழமை 13ஆம் தேதி ஃபாரின் கேஷ் மார்க்கெட்டில் ஒரு 800 கோடி ரூபாய் விற்றுருக்குறாங்க. டொமஸ்டிக் 1,723 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. இது கேஷ் மார்க்கெட்டில். ஆப்ஷனில் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஒரு 144 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க ஃபாரின். இண்டெக்ஸ் ஆப்ஷனில் 75,274 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. பிலோ 22,500 விற்கிறேன்னா கால் ஆப்ஷனில் விற்கலாம், புட் ஆப்ஷனில் வாங்கலாம். அது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா போனதுக்கு வாங்கினப்புறம் இப்போ விற்றுருப்பாங்க. ஸ்டாக் ஃபியூச்சரில் 2,006 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. ஸ்டாக் ஆப்ஷனில் 1,344 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. நிஃப்டி 22,397. இந்தியா விக்ஸ் 13.28, 3% டவுனில் இருக்குது. அதே நேரத்தில் சென்செக்ஸ் 73,828, 200 பாயிண்ட் டவுன். பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஒரே ஒரு நாள் தான் இந்த போன ஃபர்ஸ்ட் வீக்கும் செகண்ட் வீக்கில் 47,820 ரொம்ப க்ளோசிங் ஆயிருந்து. மறுநாளே 48 மேலே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் 48க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. 48,500 ப்ளஸ் 300 மைனஸ் 300 பாயிண்டில் ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் பர்ஃபார்ம் ஆகிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட், செகண்ட் குவார்ட்டர் ரிசல்ட், தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட் 3 ரிசல்ட்டும் நான் என்னோட வியூ கொடுத்துருக்குறேன். ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட் வரும்போதே ஒரு 16 பாயிண்ட் டவுனில் ஆச்சுது. சம் டிஸ்கிரிபன்சி. செகண்டில் அதே மாதிரி தான். தேர்டில் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் கூ 2 பேருமே சொல்லிட்டாங்க டெரிவேட்டிவ் ஹெட்ஜிங் மிஸ்மேட்சிங் ஆகுது. நெட்ஒர்க் 2.35% டவுன் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இஃப் பொசிஷன் க்ளோஸ்
hedging and derivatives commodities. So next, how IndusInd Bank will move, just like Yes Bank or Global Trust Bank. But IndusInd Bank, Induja Group, financially well, but management level, foreign stakeholders sold their stake holding in second week before and before that quarter result. This is the cause of concern for further up move. Indus Bank at present 650 level from 1760 before first quarter result of 24-25. அதே மாதிரி மித்த பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் ஒரு நாள் டவுன் ஆச்சுது மறுநாள் கவர் ஆச்சுது ஆக்சிஸ் பேங்க் 10% down after results, then all recovered. Now, last week also I think below 1,900 something, 960. Now, also above this. State Bank of India, first week 680, now 720, 2025. Mostly traded scrape all bank nifty movements 300 points plus. One day State Bank of India, ICICI Bank, Axis Bank will move up. HDFC, ICICI Bank will drag down. HDFC and ICICI both are very strong percentage for weightage. So only for trading, results are good, but market condition, geographical tension, US tariff war uncertainty, all are fueled for further downtrend will continue. This is my opinion. Upside is limited, downside unlimited. Still, upside not more than Nifty 22,820 and Bank Nifty not more than 49,360, not more than this level. Once closing below, after March settlement, first week from onwards, Bank Nifty also will move to low below closing 47,860, then 46,690. Pakka possibilities are more. Okay. தங்கம் 10,000 ரூபா வருமா அப்படின்னாங்க. இன்னைக்கு டாலர் 3,000 ஒரு அவுன்ஸ். இந்தியன் கரன்சியில் பார்க்கும்போது 10 grams 8,600, 24 carat 9,000 ஆகயா. Not distant to 10,000, anytime it will hit 10,000 per gram for 24 carat gold. All due to uncertainty tariff by US President Donald Trump. One day, last 3 days, there is no message. Next day, Monday, no idea. Every day he will be changing tariff if, but put all he is using. If you are charging, we will charging. If you are reducing, we are reducing. This is the uncertainty market movement, and also traders also not hope upside is not possible. So every rise they are sorting in straddle call and put option, vagara vagara. They are making little bit money in this uncertainty mark. Okay, thank you.